السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பானதாக உலகத்திலே பொய் சொல்பவர்களும் இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள், மா கான ஹுலுகுன் அப்கத இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் கித். நபிக்கு பொய்யை விட வெறுப்பான எந்த ஒரு குணமும் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது ஒருவர் குடும்பத்தில் பொய் சொல்லிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புறக்கணிக்கக்கூடியவராக, அவருடன் பேசாதவர்களாக இருப்பார்கள். ஹத்தா யுஹ்திஸ தௌபத்தன், அவர் தௌபா செய்யும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள். காரணம், அவர் செய்த அந்த செயல், அவர் பேசிய அந்த பொய், இதனுடைய பாரதூரத்தை உணர்ந்து அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் பொய் சொல்லி வாழ்ந்தால் அவன் பல தண்டனைகளை அனுபவிப்பான். உலகத்தில் பொய்யை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய முதல் தண்டனை தான் ஒரு மனிதன் உலகத்திலே நிம்மதியை இழந்து அவன் சந்தோஷத்தை இழந்து வாழ்வதற்கு அது காரணமாக அமையும். திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எதை படித்தீர்கள், எதை பாடமாக்கினீர்கள் என்று ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கப்பட்டது. சொன்னார்கள், நபியிடமிருந்து ஒரு ஹதீஸை நான் பாடமாக்கி இருக்கின்றேன். த மா யரீபுக் இலா மா லா யரீபுக், சந்தேகமானவற்றை சந்தேகம் இல்லாததின் பக்கம் நீங்கள் விட்டுவிடுங்கள். ஃப இன்ன ஸித்க துமனீன, உண்மை என்பது எப்பொழுதும் நிம்மதியை தரும். வ இன்னல் கிஸ்ப ரீப, பொய் என்பது எப்பொழுதும் தடமாற்றத்தை, எப்பொழுதும் சந்தேகத்தை உண்டாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதபு துன்யா என்ற கிதாபிலே வந்திருக்கின்றது, ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான் என்றால் அவனிடத்தில் அனைத்து பாவங்களும் வருவதற்கு காரணமாக அமையும். ஒரு மனிதன் பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுதான் கோல் சொல்லக்கூடிய பழக்கம் உண்டாகும். கோல் சொல்லி கொண்டு திரிந்தால் மற்றவர்களை பற்றிய கோபம் மனதிலே உண்டாகும். கோபம் வந்தால் மற்றவர்கள் இவனை வெறுத்து இவனை ஒதுக்கி சமூகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவனாக நிம்மதியை இழந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு பொய் சொல்லக்கூடிய மனிதன் தள்ளப்படுவான் என்று அதபு துன்யா என்ற கிதாபிலே வந்திருக்கின்றது. அன்பானவர்களே, இரண்டாவது ஏற்படக்கூடிய தண்டனை தான் பொய் யார் சொல்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் நோயுள்ளதாக மாறிவிடும், உள்ளத்தில் நோய் ஏற்படும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அல் குர்ஆனிலே, ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றது, அல்லாஹ் அவர்களுடைய நோய்களை அதிகரித்து விட்டான். காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் சொன்னதன் காரணமாக, அவர்கள் மார்க்கத்திலே பொய் சொன்னதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்திலே நோயை அதிகரித்து விட்டான் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. மூன்றாவது, பொய்யை சொல்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய தண்டனை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை அவன் இழந்து விடுவான். அவனுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி இருக்க மாட்டாது, நாளுக்கு நாள் அவருடைய ரிஸ்கியிலே குறைபாடு உண்டாகி கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், பிர்ருல் வாலிதைன் யஸீது ஃபில் உம்ர், ஒரு மனிதன் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றான், வாழ்நாளை அதிகரிக்கும். வல் கிஸ்பு யன்குசுர் ரிஸ்க், ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான், அவனுடைய ரிஸ்கிலே குறைபாடை, பரக்கத்தை அது குறைத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரி கிரந்தத்திலே பொய்யை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் மிக அழகான ஒரு பாடத்தை, ஒரு ஹெடிங்கை வைக்கின்றார்கள். பாபும் பிஉன்வானி மா யம்ஹகுல் கிஸ்ப் வல் கித்மானு ஃபில் பைஅ, ஒரு மனிதன் வியாபாரம் செய்கின்றான், வியாபாரம் செய்யும் பொழுது அந்த மனிதன் பொய் சொல்கின்றான், மறைத்து வியாபாரம் செய்கின்றான் என்றால் இதன் மூலமாக எப்படியான நஷ்டங்கள் உண்டாகும் என்ற ஒரு பாடத்தை, ஒரு ஹெடிங்கை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்துவிட்டு நபியுடைய ஒரு ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். அல் பையிஆனி பில் ஹியார், இருவர் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கின்றார்கள், இருவருக்கும் அந்த கொடுக்கல் வாங்கலை முறிக்கக்கூடிய, செல்லுப்படியற்றதாக ஆக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கின்றது. மாலம் யதஃபர்ரகா, இருவரும் பிரியாத வரைக்கும். ஃபஇன் ஸதகா வபய்யனா, இருவரும் உண்மையுடன் செயற்படுகின்றார்கள்,
உண்மை சொல்கின்றார்கள். ஒபையனா இருவரும் தெளிவாக வியாபாரத்தை செய்கின்றார்கள். பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா அவர்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் உண்டாக்கப்படும். வ இன் கதமா வ கதபா இருவரும் மறைத்து பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கின்றார்கள் என்றால் முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா ரெண்டு பேருடைய கொடுக்கல் வாங்கலிலும் பரக்கத் என்பது எடுபட்டு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான்காவது பொய்யின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதம் தான், தண்டனை தான், ஒரு மனிதன் மலக்குமார்களை விட்டும் அவர்களுடைய பரக்கத்தை விட்டும் ஒரு மனிதன் தூரமாகி விடுகின்றான். திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய் சொல்லிவிட்டால் தபாஅதல் மலக்கு அன்ஹு மைலன் மின் நத்னி மா ஜாஅ பிஹி ஒரு மனிதன் சொன்ன பொய்யுடைய நாற்றத்தின் காரணமாக மலக்குமார்கள் ஒரு மைல் தூரம் அவனை விட்டும் தூரமாகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கடைசியாக ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுதான் ஒரு மனிதன் பொய் சொல்வதன் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விடுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், நாங்கள் அல்லாஹுடைய சாஃபத்தை பொய்யர்கள் மீது நாங்கள் செலுத்துவோம். முபாஹலாவுடைய மஸ்அலாவிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب நிச்சயமாக யார் வீண் விரயம் செய்து பொய் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய வழிகாட்டல் நேர்வழி கிடைக்க மாட்டாது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே உலகத்திலே யார் பொய் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய நேர்வழி கிடைக்க மாட்டாது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. எனவே எமது வார்த்தைகள், எமது செயற்பாடுகள் அனைத்திலும் உண்மையுடன் செயற்படக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியை உண்மையான முறையிலே பின்பற்றக்கூடிய மக்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.